இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 23ஆம் நாள் 6/2/2026 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 3:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை 1:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:41 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:41 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிக்காக உங்களை நீங்களே அர்ப்பணித்தும் கொள்வீங்க. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிலருக்கு பெரிய அளவுல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. சில எண்ணிய செயல்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் துறையில வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பொருள் வரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல உயர்வும் உண்டாகும். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் இருக்க தங்க செய்யும். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான தொகையை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தலை சுற்றல், முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அதிகாரிகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. லட்சியங்களுடனும் காணப்படுவீங்க. என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் நெருங்கிய உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. சமூக நல திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட விஷயங்கள்ல பிஸியாகவும் இருப்பீங்க. என்று நிதி சிக்கல்களும் நீங்கும். மன அழுத்தங்களும் குறையும். குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும்.
என்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமும் உண்டாகும், சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்துடனும் காணப்படுவீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நேர்மறை ஆற்றலுடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை ஒரு சுமூகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சாந்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியுடன் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்குங்க. இன்று இந்த செலவுகளை சமாளிப்பதற்கான போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய வேலை திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கும். வெளிநாட்டில இருந்து தொழிலுக்கு தேவையான சில பண உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வெளியூர் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கவனமுடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்ற ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அறிவாற்றலுடனும் காணப்படுவீங்க. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். சில நேரங்கள்ல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில் தொடர்பான திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று விற்பனை தொடர்பான நடவடிக்கைகள்ல கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையின் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். சமூக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால தாமதங்களும் ஏற்படலாம். லாபம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய நட்புகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வேலைகளை பிழையின்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நல்ல முறையில் திட்டமிடுவதும் நல்லது. மனதை ஒருமுகப்படுத்தி பணியாற்றுவதன் மூலமாக சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளவும் முடியும். திருமண உறவுல பணி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனை உங்கள் துணை இடத்துல காண்பிக்கவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல இதனை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல புதிய நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. தொழில புதிய மாற்றங்களையும் சந்திக்கலாம். பணவரவும் இருக்கும். வேலைக்கேற்ற திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல அனாவசியமாக கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் ஈடேறும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணிகளை அவசரப்படாமல் நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலையில ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வலுவான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. அவசரமான முடிவுகளை மட்டும் எடுக்கவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. சூழ்நிலைக்கு ஏற்ப நேர்மையாக செயல்படுவதும் நல்லது. சில நேரங்கள்ல உங்களுடைய முன்கோபங்கள் வெளிப்பட்டும் விடலாம். மற்றவர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. வெளியிடங்கள்ல கோபப்படுவதை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபார நிமித்தமான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களை பற்றிய கண்ணோட்டங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அனைவரிடத்திலுமே இயல்பாக பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு புகழும் கௌரவமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. இன்று பாடல்கள் கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும்.
இன்று பலன்கள் கலந்தே காணப்படுங்க. வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில ஏதாவது மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் ஏதாவது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவியையும் எதிர்பார்க்கலாம். மனம் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல அதிகமாக பேசிக்கொள்ளவும் வேண்டாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நல்ல வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய குடும்பத்துல உறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதி விஷயங்கள்ல இடையூறுகளும் ஏற்படலாம். வணிகத்துல உங்களுக்கு தேவையான முதலீடுகளை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மூத்த உடன் பிறந்தவர்களுடைய வழியில சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றமும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சில முக்கியமான நடவடிக்கைகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக சில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உங்களை குறை கூறியவர்கள் பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் மனதை குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. தவணை முறையில கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க.
ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. தாயின் ஆலோசனைப்படி செயல்படுவதும் நல்லது. என்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்ற சாதகமான போக்கும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற திறமைகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான வேலைகளையும் நல்ல முறையில திட்டமிட்டு செய்வதும் நல்லது. வீட்டுல நெருங்கிய நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமான போக்கும் இருக்கும். சிலர் உங்களுடைய எளிமையை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க அவசரப்படவும் வேண்டாம். என்று வெற்றிகரமான போக்கும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். மருத்துவ முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வெளியூர் பயணங்களுக்கான நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பாதுகாப்பான உணர்வுடனும் இருப்பீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள்ல தடைகளையும் எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிர்வாகத்தை பற்றி யாரிடமும் கலந்து பேசவும் வேண்டாம். வேலை உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். என்ற நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு அரசு வேலையில எதிர்பார்த்து இருந்த பணிகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். என்று அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நன்றி மறந்த நண்பர்களை நினைத்து நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த பணத்தை நல்லபடியாக வசூல் செய்தும் விடுவீங்க. சமூக நலன்கள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தனிப்பட்ட நடவடிக்கைகள்ல வெளியாட்களுடைய தலையீடினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பாக பரிசீலனை செய்வதும் நல்லது. வேலையில சின்ன சின்ன குறுக்கீடுகளும் இருக்கும். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதார செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க.
சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல மதிப்பும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த சில பணிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மந்திரங்களை கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வேலைகளை ஒழுங்கமைத்து செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். இன்று உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். என்று இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்லபடியாக திட்டமிட்டு விரிவுபடுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று பெரிய தொகை கைமாறும் பொழுது உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொறுமையாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக பாடுபட வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகள் நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்று லாபமும் இருக்கும். முக்கியமான பணிகள்ல மட்டும் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். உங்கள் நலம் விரும்பிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே மன அழுத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வணிகம் மற்றும் வேலை தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாக பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். எண்ணிய சில பணிகளை நிறைவாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வர்த்தக பணிகள்ல விவேகத்துடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பாராத சில செய்திகளினால விரயங்களும் ஏற்படலாம். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. என்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுதந்திரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியில சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். ஒற்றுமையும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல மாற்றங்களையும் செய்வீங்க. அரசு நிலையில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். சில இழுபறிகளுக்கு பிறகு தாங்க வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். மனநிலையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். தன லாபத்தையும் பெறலாம். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை மாற்றுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த விதமான ஆசை வார்த்தைகளையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் நடைபெறும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் இழுபறிக்கு பிறகு கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடன் சிறிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். பெண்களுக்கு தங்கள் குடும்பத்தினருடன் உறவு நிலை சீராகவும் இருக்கும். ஒற்றுமையும் உண்டாகும். குழந்தைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். வணிக சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கும். ரகசியங்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு வர்த்தகங்கள் சுமூகமாகவும் நடைபெறும். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் வெளிப்படும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மறக்க முடியாத சம்பவங்களை நினைத்து இப்பொழுது மகிழ்ச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை அமைத்துக் கொண்டு முன்னேறவும் செய்வீங்க. வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். இன்று நீங்கள் ஆற்றிய வேலைகளுக்காக ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க.
இன்று உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று அலுவலகத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று செலவுகளும் இருக்கும். சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால சின்ன சின்ன மன வேதனைகளும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்கள் ஏதாவது இடையூறுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று எதிர்பாலினத்தவர்களிடம் கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. ஒரு அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று கூட்டு வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புரிதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று ரத்த அழுத்தம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. இப்பொழுது சாதகமாகவும் செயல்படுவாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. நீண்ட நாட்களாக நினைத்த பணிகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். கலை சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். சகோதரர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் எழுச்சியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில இருந்து வந்த தளர்வுகளும் நீங்கும். இன்று திடமாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். அமைதியான முறையில பணியாற்றுவதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு ஒத்துழைப்புகள் தருவதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீட்டுல கலகலப்பான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணிகள் நல்லபடியாகவும் முடியும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. அலுவலகத்துல உங்களுடைய சேவைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு தேவைப்படுவதாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணியிடத்துல மாறுதல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாகவும் உணர்வீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம்.
சிலருக்கு பயணங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேகத்தை விட விவேகமாக செயல்படுவதும் நல்லது. மாலை நேரத்தை மகிழ்ச்சியாகவும் செலவும் செய்வீங்க. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக முடியக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. என்று கூடுதலான பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். அதற்கு ஏற்ப சலுகைகளும் இருக்கும். இன்று சகோதரர்களுடைய வகையில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபார ரீதியாக பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:41 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்று முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்ற செயல்களை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணத்தை திறமையான முறையில கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட சிந்தனைகள்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தொழிலை புதிய முறையில வழிநடத்தவும் செய்வீங்க. அலுவலக பிரச்சனைகளும் நீங்கும். கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முயற்சிகளை நீங்க எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அவசரப்பட்டு யாரையும் குறை கூறவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய சந்திப்புகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பரிவு காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:41 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சுமூகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் முழுவதுமே சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறுதியுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். குறைந்த நேரத்திலேயே வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். தொழில நிதானமான போக்கும் இருக்கும். சாதகமான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அரசு வழியில உதவிகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். அலைச்சல்களும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. முயற்சிக்கு ஏற்ப நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு வழியில ஏற்பட்டு இருந்த காரிய தாமதங்களும் நீங்கும். வருமானத்தை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. தடைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். ஆதரவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். பயணத்தின் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.